நோ மேட்டர் ஹவ் குட் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி யூ ஹேவ். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில எவ்ளோ எட்ஜ் இருந்தாலும் சரி மார்க்கெட்ல, ப்ராப் ஃபர்ம்ஸ் அந்த எட்ஜ் எல்லாத்தையுமே டிஃபை பண்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ போட்டு உங்களுடைய அக்கவுண்ட்ட ப்ளோ பண்றது எப்படி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அல்டிமேட் கோலா இருக்கும். ஸோ இந்த ஃபைட் வந்து ஒரு நெவர் எண்டிங் ஃபைட்டா இருக்கும். யூசுவலி நீங்க வந்து ஒரு அக்கவுண்ட் எடுப்பீங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கும். நீங்க நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. பட் சம் டேஸ், சம் ரி ரேண்டம் டேஸ்ல உங்க அக்கவுண்ட் வந்து ப்ளோ ஆயிருக்கும். ஏதாவது இந்த மாதிரி நெறைய பேர் லூப்ல ஸ்ட்ரக் ஆயிட்டே இருப்போம். ஒரு நல்ல ட்ரேட் எடுப்போம். நல்ல அக்கவுண்ட்ட நல்லா ஹெல்த்தியா குரோ பண்ணி வச்சிருப்போம். பட் யுவர் அக்கவுண்ட் வில் கெட் ப்ளோன். பே அவுட் ஸ்டேஜ்க்கு ரீச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். பட் அதோடைய ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம யூசுவலா ஃபிகர் அவுட் பண்ண மறந்துருவோம். என்னன்னு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் ப்ளோ ஆயிருச்சு. அடுத்து திருப்பி ரீசெட் ஃபீய பே பண்ணிட்டு இன்னொரு அக்கவுண்ட் வாங்கிருவோம். ஸோ இந்த லூப்ல இருந்து நம்ம வெளிய வரணும் அப்படின்னா, அதுக்கான கோர் இஷ்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். தட் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மென்ட். உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான் உங்களுடைய ப்ராப் ஃபர்ம் அக்கவுண்ட்ட பயங்கரமா சேவ் பண்ணும். உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலாம் விட உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்கு தான் நீங்க இந்த இந்த கேம்ல நீங்க அதிகமா கான்சன்ட்ரேஷன ஃபோக்கஸ் பண்ணணும். பிக்காஸ் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருக்கிற எட்ஜ் இது எல்லாமே வந்து உங்களுடைய ரியல் அக்கவுண்ட் செட்டப்ல உங்களால வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிற முடியும். பட் ஒரு ப்ராப் ஃபர்ம் செட்டப்ன்னு வரப்போ, தட் ப்ராப் ஃபர்ம் இஸ் கண்ட்ரோல்டு பை சம் பிரைவேட் ஆர்கனைசேஷன் அண்ட் இட் இஸ் நாட் ரியல் மனி, இட் இஸ் நாட் ரியல் மார்க்கெட் செட்டப்ஸ். அதுல இருக்கிறது எல்லாமே டெமோ செட்டப் அண்ட் நீங்க ட்ரேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே டெமோ கேஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்ஒன் கண்ட்ரோல் பண்ற ஒரு என்டையர் ட்ரேடிங் சிஸ்டம நம்ம பீட் பண்றதுக்கு, வி ஹேவ் டூ பி மேத்தமேட்டிக்கல்லி ஸ்ட்ராங். ஸோ நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து டெக்னிக்கல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய மேத்தமேட்டிக்கல்லி நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோம் நம்ம ஸ்ட்ராட்டஜில அப்படிங்கிறது தான் உங்களுடைய ட்ரேடிங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ வி ஹேவ் அ கோர் ஃபார்முலா டூ பீட் தேர் சிஸ்டம். இந்த ஃபார்முலாவ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, யூ வில் ஹேவ் அ பியூட்டிஃபுல் ட்ரேடிங் சிஸ்டம். உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மென்ட் வந்து ரொம்ப கரெக்ட்டான ஒரு ஃபிக்ஸட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டா இருக்கும். இது வந்து உங்களுடைய எட்ஜ இன்னும் சிக்னிஃபிகன்ட்டா இன்கிரீஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபார்முலாவுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் இப்ப குடுக்குறேன். ரிஸ்க் எவ்ளோ வைக்கிறது ஒரு ட்ரேடுக்கு அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்றதுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ட்ரேடுக்கு உங்க அக்கவுண்ட்ல இப்போ எவ்ளோ மேக்ஸிமம் ட்ராடவுன் அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு $50,000 அக்கவுண்ட் எடுத்திருக்கீங்க ஃப்ரெஷ்ஷா அப்படின்னா, உங்களுடைய மேக்ஸிமம் ட்ராடவுன் லிமிட் வந்து $2,000 இருக்கும். ஸோ $2,000 டிவைடட் பை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. நீங்க உங்க ட்ரேடுக்கு எவ்ளோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ டிவைடட் பை மேக்ஸிமம் எவ்ளோ ட்ரேட்ஸ் நீங்க எடுப்பீங்க ஒரு வீக்குக்கு அப்படிங்கிறத போட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு ட்ரேடுக்கான ரிஸ்க் அமவுண்ட் கிடைச்சிரும். புரியலையா? ஸோ இன்னும் டீட்டெயில்டா நான் உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன்ல இருக்க எல்லா வேரியபிள்ஸையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். மேக்ஸ் ட்ராடவுன் ப்ராப் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. அது வந்து ஃபிக்ஸடாவும் இருக்கலாம், இல்ல வேரியபிளாவும் இருக்கலாம். வேரியபிள்னா நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சம் ப்ராப் ஃபார்ம்ஸ்ல வந்து ட்ரெய்லிங் ட்ராடவுன் வச்சிருப்பாங்க. சம் ப்ராப் ஃபார்ம்ஸ்ல வந்து நீங்க ஆல்ரெடி ட்ராடவுன்ல இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ்ல இருந்து இன்னும் எவ்ளோ பேலன்ஸ நீங்க லாஸ் பண்ண முடியும் மேக்ஸிமம். அதுதான் வந்து மேக்ஸ் ட்ராடவுன். ஒரு 50K அக்கவுண்ட் ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறீங்கன்னா, $2,000 உங்களுடைய மேக்ஸ் ட்ராடவுனா இருக்கும். தென் ட்ரேட்ஸ் பெர் வீக். நீங்க எவ்ளோ ட்ரேட் ஒரு வீக்குக்கு எடுப்பீங்க அப்படிங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க அத கால்குலேட் பண்ணதில்ல. இஷ்டத்துக்கு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டூ சிட் அண்ட் கால்குலேட் ஹவ் மச் ட்ரேட்ஸ் யூ ஆர் டேக்கிங் பெர் வீக். உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரீக்வென்சி என்ன அப்படிங்கிறத யூ ஹேவ் டூ அனலைஸ். அதுக்கான ட்ராக்கிங் எதுவுமே இல்ல இப்போ வரைக்கும் அப்படின்னா, செட் அ லிமிட் அண்ட் ஜர்னல். ஜர்னல் பண்றது மூலமா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு வீக்குக்கு எவ்ளோ ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். தென் ரிஸ்க் ரேஷியோ. நீங்க உங்க ட்ரேடுக்கு எவ்ளோ ரிஸ்க் வைக்கிறீங்க அண்ட் எவ்ளோ ரிவார்ட் நீங்க அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. நான் யூசுவலி 1:1 ட்ரேட் பண்ணுவேன். நெறைய பேர் 1:2 பண்ணுவாங்க. 1:3 பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன? இத நீங்க ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ இந்த 3 வேரியபிளும் நீங்க எடுத்துக்கிட்டு, அந்த ரிஸ்க்ல இத நீங்க எப்படி இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த ஃபார்முலாவோட பிகினர் அப்ரோச் இப்படிதான் இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பாருங்க. $2,000 ட்ராடவுன் இருக்கு. லெட்ஸ் சே நம்ம வந்து இப்போ ஒரு 1:2 ஆர்ஆர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த 2 இந்த இடத்துல போட்டுக்கிட்டு டிவைடட் பை 5. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபார்முலா. சிம்பிள் ஃபார்முலா. இத நீங்க வந்து உங்க கால்குலேட்டர்ல போட்டீங்கனாலே இதோடைய ரிசல்ட் வந்து $200 பெர் ட்ரேட். உங்க ட்ரேடுக்கு ஒரு ட்ரேடுக்கு நீங்க $200 ரிஸ்க் வச்சா போதும். ஸோ வி ஹேவ் அ ரிஸ்க் நவ். இந்த ரிஸ்க்க வச்சு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு நம்ம $200 பெர் ட்ரேட் வைக்கிறோம். 5 ட்ரேட்ஸ் பெர் வீக் தான் எடுக்கிறோம். ஆஸ் அ பிகினர் அப்படின்றதால உங்களுடைய வின் ரேட் இருக்கிறதிலேயே நீங்க வந்து ஹால்ஃப் ஆஃப் த டைம்ஸ் தான் ஜெயிக்கிறீங்க அப்படின்னாலுமே, உங்களுடைய டார்கெட் வின் ரேட் வெறும் 55% தான். ஹால்ஃப் ஆஃப் த ட்ரேட்ஸ் கொஞ்சம் ஹால்ஃப விட கொஞ்சம் அதிகமா நீங்க உங்க ட்ரேட்ஸ்ல நீங்க ரிஸ்க் வித் ஐ மீன் ரிவார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலே,
உங்களுடைய அக்கவுண்ட் உங்களால ஈஸியா பாஸ் பண்ணிற முடியும். ஜஸ்ட் 55% உங்களுடைய வின் ரேட் இருந்தாலே போதும். உங்களுடைய $3000 ப்ராஃபிட் டார்கெட்ட ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும். அண்ட் மேக்ஸிமம் லூசிங் ஸ்ட்ரீக்கோட டாலரன்ஸ் பாருங்க. 10 ட்ரேட்ஸ் யூ கேன் லூஸ் இன் அ ரோ பிஃபோர் யூ கேன் ப்ளோ யுவர் அக்கவுண்ட். உங்க அக்கவுண்ட் ப்ளோ ஆகுறதுக்கு முன்னாடி உங்களால 10 ட்ரேட் கன்சிஸ்டென்ட்டா லாஸ் பண்ணாலும், இந்த அக்கவுண்ட் வந்து சர்வைவ் ஆகும். இது வந்து ஃபிக்ஸடா நீங்க வந்து $200 ரிஸ்க் நீங்க ஒரு ட்ரேடுக்கு வைக்கிறீங்க அப்டின்னாலே, உங்களுடைய அக்கவுண்ட் வந்து 10 ட்ரேட் அடி வாங்குனாலும் தாங்கும் அப்டின்னா, யூ கேன் யூஸ் அ வேரியபிள் ரிஸ்க் ரிவார்ட். ஐ மீன் வேரியபிள் ரிஸ்க்னா நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலி $2000 ரிஸ்க் இருக்கும் உங்க அக்கவுண்ட்க்கு. $2000 ரிஸ்க்ல இருந்து நீங்க வந்து $200 லாஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல $200 லாஸ் ஆயிருச்சு. இப்போ $1800 தான் உங்களுடைய ட்ரா டவுன் லிமிட். $1800 இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிருவீங்க. 1800 டிவைடட் பை 2 டிவைடட் பை 5. அப்படியே அந்த அந்த 1800ல நீங்க வைக்கிற ட்ரேடும் லாஸ் ஆயிருச்சுன்னா, அதுக்கு அடுத்து எவ்வளோ ட்ரா டவுன் இருக்கு. இந்த மாதிரி நீங்க இன்னும் வேரியபிளான இந்த ஃபார்முலா நீங்க வந்து இன்னும் வேரியபிளா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய டார்கெட் வின் ரேட் வந்து கம்மியாவும் கிடைக்கும். அண்ட் இத நீங்க அதிகமான டைம் இதுல ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்குமே தவிர, உங்க அக்கவுண்ட் வந்து ப்ளோ ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். உங்களுடைய ப்ராஃபிட் டார்கெட்க்கு நீங்க போற டைமும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். பட் அவர் கோல் இஸ் டூ நாட் ப்ளோ த அக்கவுண்ட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். ஆஸ் அ பிகினரா நீங்க வந்து எவ்வளோ நாள் அந்த அக்கவுண்ட்ல சர்வைவ் ஆகுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஃபண்டட் ஸ்டேஜ்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும். ஸோ, ஃபார் யூ டு ஸ்டே லாங் இன் திஸ் ஃபண்டட் கேம், யூ ஹேவ் டு ஸ்டே அட்லீஸ்ட் அ மந்த் இன் திஸ் எவாலுவேஷன் கேம். எவாலுவேஷன்ல நீங்க உங்க அக்கவுண்ட்ட டக்கு டக்குன்னு ப்ளோ பண்றீங்க அப்படின்னா, ஃபண்டட்ல யூ வில் ஹேவ் அ ஹார்ட் டைம் மேக்கிங் இட் டூ எ பே அவுட். ஒரு பே அவுட்க்கு நீங்க போறதுக்கு உங்களுக்கு வந்து நெறைய டைம் தேவைப்படுமா இருக்கும். ஸோ ஃபண்டட்ல நீங்க கன்சிஸ்டென்ட்டா பே அவுட்ஸ் எடுக்கணும் அப்டின்னா, எவாலுயேஷன் இஸ் யுவர் ஸ்டெப்பிங் ஸ்டோன். எவாலுயேஷன்ல நீங்க எடுக்கிற கன்சிஸ்டன்சி தான் உங்களுடைய ஃபண்டட் பெர்ஃபார்மன்ஸ டிஃபைன் பண்ண போது. அதனால, இதுல நீங்க வந்து ஃபிக்ஸடா நான் வந்து இந்த $200 பெர் ட்ரேட் தான் நான் வைக்க போறேன் அப்டின்றத டிசைட் பண்ணி நீங்க அப்டி ட்ரேட் பண்ண போறீங்களா? இல்லன்னா வேரியபிளா நான் வந்து ஒரு ட்ரா டவுன் ஆனதும் திருப்பி இதே ஃபார்முலாவ அப்ளை பண்ணி வர ரிசல்ட்ட வச்சு அந்த ட்ரா டவுன அந்த ரிஸ்க் அமவுண்ட்ட நான் ட்ரேட் பண்ணி திருப்பி லாஸ் ஆச்சுன்னா, அகைன் என்னுடைய ட்ரா டவுன் என்ன இருக்கோ அந்த ட்ரா டவுன் திருப்பி இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி அப்படி பண்ண போறீங்களா? அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டூ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஒரு அப்சல்யூட் பிகினர் கம்ப்ளீட்டா நான் வந்து இப்ப தான் ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் என்னோட லைஃப்லயே இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபண்டட் அப்படின்னா, ஐ வில் சஜெஸ்ட் யூ டூ யூஸ் தட் டைனமிக் வேரியபிள். அந்த வேரியபிள் நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய மேக்ஸிமம் ட்ரா டவுன் ஒரு ஒரு தடவ குறைய குறைய நீங்க வந்து உங்களுடைய இந்த ஃபார்முலாவ நீங்க அப்ளை பண்ணி பண்ணலாம். ஆர் இஃப் யூ ஆர் அன் இன்டர்மீடியேட் ஓரளவுக்கு நீங்க டீசென்ட்டா பண்ணுவீங்க. ஆல்ரெடி நான் நெறைய தடவ ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பட் கொஞ்சம் லூப்ல ஸ்டக் ஆயிருக்கேன் அப்படின்றவங்க வந்து ஃபிக்ஸடான $200னா $200 மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணலாம். தென் வி ஹேவ் ஃபண்டட் ஃபேஸ் ஃபோக்கஸ். நம்மளுடைய எவாலுயேஷனே இப்போ வந்து இந்த மேத்தமேட்டிக்கலி நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருந்து கிளியர் பண்ணிட்டோம். தென் வாட் ஹேப்பன்ஸ்? யூ வில் மூவ் டூ த ஃபண்டட். ஃபண்டட்ல நீங்க வந்து கன்சிஸ்டன்சிய மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். லக்கி ஆகி நம்ம பே அவுட் போயிரலாம். ஜஸ்ட் ஒரு 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் நம்ம வந்து ஹை ரிஸ்க் வச்சு ஜெயிச்சு டக்குனு பே அவுட் போயிரலாம் அப்படின்ற இட்சஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும் இந்த டைம்ல தான். இந்த டைம்ல தான் சைக்காலஜி பயங்கரமா விளையாடும். திஸ் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் மெக்கானிக்கல் ட்ரேடிங் அண்ட் ஹியூமன் ட்ரேடிங். ஹியூமன் ட்ரேடிங்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டட் ஃபேஸ் வந்துருச்சு அப்படின்னாலே, வி வில் கெட் எக்ஸைட்டட் ஃபார் தட் பே அவுட். பே அவுட்ட ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அந்த பே அவுட்ட ஆன்டிசிபேட் பண்ணி அத பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளான்ஸ் போட ஆரம்பிச்சுருவோம். ஓகே நம்ம இப்போ ஃபண்டட் வந்துட்டோம். இந்த மந்த் எண்டுக்குள்ள இந்த பே அவுட் எடுத்துட்டா நம்ம கிரெடிட் கார்ட் பில் கட்டிடலாம். கிராசரி கவர் பண்ணிரலாம். நம்ம அப்பா, அம்மாக்கு இவ்வளோ காசு குடுத்துடலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸ நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க பே அவுட்ஸ. ஸோ இப்படி பண்றது மூலமா யூ வில் லூஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் யூ வில் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன்ஸ். ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ நீங்க வந்து டெய்லி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. விச் இஸ் இம்பாசிபிள் இன் ட்ரேடிங். ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் ட்ரேடிங் வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நாள் அவுட்கம் வரலாம். இன்னொரு நாள் வராம போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ரிஸ்க்கான கேம் விளையாடிட்டு இருக்கும்போது, யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் அ ஃபிக்ஸட் அவுட்கம் எவ்ரி சிங்கிள் டே. ஒரு ஒரு நாளும் நான் வந்து மார்க்கெட்ல இருந்து கையில காசோட தான் திரும்பி வருவேன் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா, ட்ரேடிங் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ. யூ கேன் கோ டூ யுவர் 9 to 5. ஸோ கன்சிஸ்டன்ட்டா நீங்க வந்து ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்க்கிறப்ப, மார்க்கெட்டோட எட்ஜ விட உங்க எட்ஜ் அதிகமா இருக்கா? இல்லையா? இதுதான் ட்ரேடிங். ஸோ, சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ், ஸ்டெடி கெயின்ஸ நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சிய ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க ஸ்டார்ட்டிங்ல என்ன ரூல் வச்சீங்க? டே 1 நீங்க இந்த அக்கவுண்ட்ட பில்ட் பண்றப்போ ஒரு ரூல் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ரூல் தான் உங்களுடைய அக்கவுண்ட் ப்ளோ ஆனாலும் அதே ரூல தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ, இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டா நீங்க வந்து மெக்கானிக்கலா எமோஷன்ஸ் எதுவுமே இல்லாம அந்த நீங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த ரூல்ஸையே திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணணும். தென்
அக்கவுண்ட் ப்ளோ பண்றத அவாய்ட் பண்ணணும். ஒரு அக்கவுண்ட் இப்போ வந்து இது நெறைய பேர் நான் பண்ணி பார்த்துருக்கேன். நானுமே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல நெறைய தடவ பண்ணியிருக்கேன். இப்ப என் அக்கவுண்ட்ல வந்து ஒரு அ 70% ஆஃப் த ட்ரா டவுன் ரீச் பண்ணிட்டேன் அப்டின்னா, மீதி 30% இருக்கு அப்டின்னா, நான் வந்து கிவ் அப் பண்ணிருவேன். அவ்வளதான் இந்த அக்கவுண்ட் போயிருச்சு. நம்ம ரீசெட் ஃபீ பே பண்ணிக்கலாம் அப்டின்ற ஒரு கிவ் அப் பண்ற மைண்ட் செட்ல நான் என்ன பண்ணுவேன்னா, அகைன் அதிகமான ரிஸ்க் வச்சு, அதிகமான டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஒண்ணு இந்த அக்கவுண்ட்ட இப்ப நான் வைக்கிற ரிஸ்க்ல இந்த ஆல் இன் ஆர் நத்திங் அப்டின்ற மாரி. இப்ப இருக்கிற மொத்த ட்ரா டவுனையும் நான் யுட்டிலைஸ் பண்ணி ஒரே ட்ரேட்ல என்னுடைய மொத்த ட்ரா டவுனையும் ரிகவர் பண்றேன். இல்லன்னா இந்த அக்கவுண்ட் போட்டும் நான் வந்து ரீசெட் ஃபீ பே பண்ணிட்டு போயிடுறேன். சோ திஸ் மைண்ட் செட் இஸ் அ ஃபக்கிங் டாக்ஸிக் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் இருக்கு அப்டின்னா, யூ வில் நெவர் மூவ் டூ த பே அவுட் ஃபேஸ். ஏன்னா, இது வந்து ஒரு டாக்ஸிக் வைரஸ் இந்த மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் வந்து உங்க பிரெயின்குள்ள பரவிருச்சு அப்டின்னா, ஒரு டைமும் உங்க பிரெயின் வந்து திருப்பி திருப்பி கேம்பிள் பண்ணுன்றத இட்ச் பண்ணிட்டே இருக்கும். இது இங்க மட்டும் நடக்காது. ஒன்ஸ் நீங்க இத பண்ணிட்டீங்க அப்டின்னா, இஃப் யூ சா சக்சஸ் இன் தட் லக்கிலி இது வந்து நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பட் சம்டைம்ஸ் யூ மைட் கெட் லக்கி. அந்த மாரி லக் ஆகி உங்களுடைய ட்ரா டவுன் எல்லாம் ரெக்கவர் ஆயிருச்சு அப்டின்னா, அடுத்த தடவ ஒரு சின்ன ட்ரா டவுன் வந்தாலும், சின்ன ட்ரா டவுன் தானே நம்ம வந்து நேத்து மாரியே இன்னைக்கும் எடுத்துறலாம் அப்டின்ற மாரி உங்க பிரெயின் வந்து பேட்டர்ன தேடி போக ஆரம்பிச்சுரும். ஒரு தடவ நடந்தது திருப்பி நடக்காதா? இன்னொரு தடவ நடக்காதா? இன்னொரு தடவ நடக்காதா? அப்டின்னு சொல்லி. இது அக்கவுண்ட் ப்ளோயிங் டைம்ல மட்டும் இருக்கிற இந்த மைண்ட் செட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டாமினேட் ஆகி உங்க பிரெயின வந்து பாய்சன் பண்ணி, பே அவுட் கிட்ட இருக்கிறப்பவும் இதே மைண்ட் செட் உங்க பிரெயின்குள்ள வரும். அது எப்படி வரும் தெரியுமா? இப்போ வந்து உங்களுடைய அக்கவுண்ட் வந்து அதே மாரி 70% ஆஃப் யூர் பே அவுட் கோல நீங்க ரீச் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு 30% ஒரு $100 எடுத்தா உங்க அக்கவுண்ட்ல இருந்து நீங்க பே அவுட் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடைச்சிரும் அப்டின்னா, உங்க பிரெயின் வந்து அந்த டைம்ல வந்து அதே மைண்ட் செட் உங்களுக்கு திருப்பி வரும். இன்னும் $100 தானே இருக்கு. போடு பார்த்துக்கலாம். ஒரு $500 ரிஸ்க் வச்சு $100 டார்கெட் பண்ணு. சும்மா ஒரு பெரிய சைஸ்ல நீ ரிஸ்க் எடு. சின்னதா மார்க்கெட்ல மூவ் ஆகும். அந்த டைம நம்ம கேப்சர் பண்ணி பே அவுட் எடுத்துறலாம் அப்டின்ற மாதிரி ஒரு டாக்ஸிக் மைண்ட் செட்ட உங்க பிரெயின்குள்ள கிரியேட் பண்ணிரும். ஸோ, இந்த மாதிரி மைண்ட் செட்ட நீங்க ஸ்டார்ட்டிங்லயே கில் பண்றது உங்களுடைய அக்கவுண்ட்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. உங்களுடைய அக்கவுண்ட்க்கு மட்டும் இல்ல, உங்க மைண்ட் செட் அண்ட் உங்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ் இது எல்லாத்துக்குமே அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ, ஃபண்டட் அக்கவுண்ட்க்கான மேத்தமேட்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவாலுயேஷன விட ஃபண்டட்ல கொஞ்சம் ரிஸ்க்க கம்மி பண்ணுவோம். பிகாஸ் எவாலுயேஷன்ஸ் ஆர் நத்திங். பட் ஃபண்டட்ல இருந்து நீங்க அடுத்து ரியல் மனிய நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. ஸ்டார்ட்டிங்ல சிம் ஃபண்டட் ட்ரேட் பண்ணுவீங்க. பட் ஒன்ஸ் சிம் ஃபண்டட கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா லைவ் ஃபண்ட்ஸ் அது லைவ் ஃபண்டோ இல்லையோ, அவனுங்க என்ன குடுப்பானுங்கன்னுலாம் நமக்கு தெரியாது. பேருக்கு ஒரு லைவ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு அவங்க டெமோ அக்கவுண்ட்ட கூட திருப்பி குடுக்கலாம். பட் ஸ்டில் அதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்ல. நாம இதுல இருந்து ரியல் அமௌண்ட்ட வெளிய எடுக்க போறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்டார்ட் கோயிங் ஸ்மால். சின்ன சின்ன அமௌண்ட்டா நீங்க உள்ள போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வி ஆல் ஆர் யூஸ்ட் டூ கெட்டிங் பெய்ட் ஒரு $1000 ₹2000 பெர் ஹார் நம்ம வந்து ஏர்ன் பண்ணி பழகியிருக்கோம். ஆல்ரெடி நம்மளுடைய 9 to 5லலாம் நீங்க போனீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் மந்த்லி இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹40,000 ₹50,000 இந்த மாதிரியான ஏர்னிங்ஸ்ல நம்ம பழகுன நம்ம வந்து, இந்த மாரி எடுத்த உடனே இப்போ வந்து ஃபண்டட் அக்கவுண்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறப்போ, உங்களுடைய ஒரு ட்ரேடோட ரன்னிங் P&L, ஃப்ளோட்டிங் P&L பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மந்த்லி சேலரில இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்மளுடைய டோப்பமைன் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிரும். ஓகே, நம்மளுடைய மந்த்லி சேலரிய நம்ம ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாரிக்கிறோம் அப்டின்னா, திஸ் இஸ் எக்ஸைட்டிங். ஐ கேன் மேக் மை ஆனுவல் இன்கம் இன் ஒன் பே அவுட் அப்டிங்கிற மாரி சேஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இந்த மாரி டோப்பமைன் எல்லாம் நீங்க ஸ்டார்ட்டிங்லயே கில் பண்ணிறணும். If you can make your monthly salary in one payout, that is so great for you. Be content with what you had. அந்த மந்த்லி சேலரிய நீங்க வந்து ட்ரேடிங்ல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னாலே, ஜஸ்ட் ஒரு $200, $300 நீங்க பே அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னாலே, that is huge. 99% ஆஃப் த ட்ரேடர்ஸ் கான்ட் ஸ்டில் டூ இட். இப்போ நீங்க வந்து டாப் ஸ்டெப்போட லாஸ்ட் இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, only 12% ஆஃப் த பீப்பிள் பாஸ் தேர் எவாலுயேஷன். அந்த எவாலுயேஷன பாஸ் பண்ற அந்த 12%ல அவங்க அதுக்கடுத்து டேட்டா குடுத்தாங்களா இல்லன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த டேட்டா வரைக்கும் 12% தான் எவாலுயேஷனே பாஸ் பண்றாங்க. அந்த 12%லருந்து ஐ கேன் கேரண்டி ஓன்லி 1 ஆர் 2% மேக்ஸ் இட் டூ த பே அவுட். ஸோ, இவ்ளோ கம்மியான நம்பர்ஸ் தான் பே அவுட்டுக்கே போறாங்க. அந்த பே அவுட்ல நீங்களும் ஒரு பார்ட்டிசிபென்ட்டா இருக்கணும் அப்டின்னா, யூ ஷுட் நாட் பி கிரீடி. அ நான் வந்து 1% பெர் ட்ரேட் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு தீஸ் ஆர் ஆல் டாக்ஸிக் மைண்ட் செட் இன் யூர் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ். இஃப் யூ ஆர் அட்வான்ஸ்ட் யூ கேன் டூ தட். பட் இஃப் யூ ஆர் ஆன் யூர் பிகினிங் ஸ்டேஜ், தட் இஸ் டாக்ஸிக் மேன். தட் இஸ் ஃபக்கிங் டாக்ஸிக். ஸோ குவிட் ஆல் ஆஃப் தட் அண்ட் டார்கெட் ஸ்மால் அமௌண்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஃபார்முலாவ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுடைய $50,000 அக்கவுண்ட்க்கு பெர் ட்ரேட் ரிஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு
$100, $150, $200 இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 டூ 15 ட்ரேட்ஸ் நீங்க மேக்ஸிமம் லாஸ் பண்ணா தான் உங்களால வந்து கன்சிஸ்டன்ட்டா லாஸ் பண்ணா தான் உங்க அக்கவுண்டே வந்து ப்ளோ ஆகும். நீங்க உங்க அக்கவுண்ட்ட ப்ளோ பண்ணணும்னாலே, இதில நீங்க உட்கார்ந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா தான் உங்க அக்கவுண்டே ப்ளோ ஆகும். ஸோ இந்த மாரி ரொம்ப நீங்க வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ரிஸ்க்க நீங்க வச்சு உங்கள ஸ்ட்ரெஸ்ஸே ஆக்கிக்காம, கேஷுவலா நீங்க ட்ரேட் பண்ணி பே அவுட்க்கு ரீச் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த சிம்ப்ளஸ்ட் மெத்தட். இந்த ஃபார்முலாவ நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இத நீங்க வந்து எடுத்தோனே ஃபண்டட்ல போய் அப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. டெமோ அக்கவுண்ட்ல ஆர் பேக் டெஸ்டிங் அக்கவுண்ட்ல கூட நீங்க இந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ணி சும்மா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. த ரிஸ்க் இஸ் வெரி, வெரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அந்த ட்ரேட் எடுத்துட்டு ஒரு ஒரு தடவையும் ட்ரேட் நெகட்டிவ்ல போறப்போ உங்களுடைய ஹார்ட் பீட் இன்கிரீஸ் ஆக தேவையில்ல. உங்களுடைய அட்ரினலைன் ரஷ் ஆக தேவையில்ல. எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் காமா உங்களுடைய மாடல் வொர்க் அவுட் ஆகுறத மட்டும் நீங்க பார்த்தா போதும். தென் ஸ்கேலிங் யுவர் சக்சஸ். ஹவ் டூ ஐ ஸ்கேல் மை சக்சஸ்? நான் வந்து இந்த ஃபார்முலாவெல்லாம் அப்ளை பண்றேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ பே அவுட்ஸ் வர ஆரம்பிக்குது அப்டின்னா, அடுத்து நான் இங்கருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு நான் எப்படி மூவ் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ். ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் ஆர் ஃபக்கிங் கோல்ட் மைன். நெறைய பேருக்கு வந்து இந்த பிரிவிலேஜ் கிடைச்சதில்ல. இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ண ஜெனரேஷன்ஸ்க்குலாம் இந்த பிரிவிலேஜ் கிடைச்சது கிடையாது. ஏன்னா, அவங்களுடைய சொந்த மணிய டிபெண்ட் பண்ணி தான் அவங்க இருந்தாங்க. சின்ன அக்கவுண்ட் பேலன்ஸ காம்பவுண்ட் பண்ணி பெரிய பெரிய பேலன்ஸா மாத்துனாங்க. பட் வி ஹேவ் த பிரிவிலேஜ் ஆஃப் ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ். வி கேன் மில்க் தெம். நம்ம லிட்டரலி அவங்கள்ட்ட இருந்து எவ்ளோ கறக்க முடியுமோ அவ்வளவும் கறக்கலாம். இந்த மாரி மேத்தமேட்டிக்கலா நம்ம இத அப்ரோச் பண்றோம். மெக்கானிக்கலா அப்ரோச் பண்றோம்னா, வி கேன் லிட்டரலி மில்க் த ஃபக் அவுட் ஆஃப் தெம். ஸோ take multiple accounts. Once you are getting payouts, take multiple accounts and diversify your risk and காப்பி ட்ரேடிங் பண்ணலாம். நீங்க வந்து உங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மிங் அக்கவுண்ட்ஸ் நீங்க வந்து நல்லா ஒரு அக்கவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கீங்க அப்டின்னா, அந்த அக்கவுண்ட்ல நீங்க எடுக்கிற ட்ரேட்ஸ மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ்க்கு காப்பி பண்ணலாம். காப்பி ட்ரேடிங் பண்ணலாம். தென் அதிலிருந்து வர பே அவுட்ஸ யூஸ் பண்ணி, இன்னும் நீங்க நெறைய அக்கவுண்ட்ஸ பில்ட் பண்ணி உங்களுடைய கேப்பிட்டல் அண்ட் கான்ஃபிடன்ஸ் 2த்தையுமே குரோ பண்ண முடியும். ஸோ காப்பி ட்ரேடிங் எப்படி நான் இப்போ அலோகேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பே அவுட்ஸ் வந்து கம்மியா நீங்க எடுக்க போறீங்க. 0 டூ நோ பே அவுட்ஸ் தான் நீங்க இப்போ வரைக்கும் எடுத்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து 20% ஆஃப் யூர் ட்ரேட்ஸ் மட்டும் நீங்க காப்பி பண்ணா போதும். ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் போறேன். பட் பே அவுட்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன் அப்டின்னா, இப்போ உங்கள்ட்ட ஒரு 5 எக்ஸ்பிரஸ் ஃபண்டட் இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸ்பிரஸ் ஃபண்டட்னா சிம் ஃபண்டட் இன் அதர் வேர்ட்ஸ். ஸோ 5 சிம் ஃபண்டட் இருக்கு. ஆனா நான் பே அவுட் இதுவரைக்கும் போனதே இல்ல. 5 சிம் ஃபண்டடையும் எனக்கு ரிஸ்க் எடுக்க பயமா இருக்கு அப்டின்னா, ஒன்லி காப்பி 20% ஆஃப் யூர் ட்ரேட்ஸ் ஃப்ரம் யுவர் பிரைமரி அக்கவுண்ட். நீங்க எவ்வளோ ட்ரேட் எடுக்கிறீங்களோ, அதுல இருந்து 20% ஆஃப் யூர் ட்ரேட்ஸ் மட்டும் காப்பி ஆனா போதும். உங்களுக்கு வந்து ட்ரா டவுன் ஆகுறப்பவும் மத்த அக்கவுண்ட்ஸ் பெருசா இம்பாக்ட் ஆகாது. இஃப் யூ ஆர் டேக்கிங் லிட்டில் டூ கன்சிஸ்டன்ட் பே அவுட்ஸ், ஒரு சின்ன சின்ன பே அவுட்ஸ் நீங்க வந்து மந்த்லி எடுக்கிறீங்க. பேஸ் ஹிட்ஸ் உங்களால எடுக்க முடியுது அப்டின்னா, யூ கேன் காப்பி 30% ஆஃப் யூர் ட்ரேட்ஸ். ஆர் இஃப் யூ ஆர் டேக்கிங் அக்ரெசிவ் பே அவுட்ஸ், ஒரு ஒரு டைமும் நான் வந்து மேக்ஸ் பே அவுட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். $5,000 $10,000 இப்படி நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, காப்பி 50% ஆஃப் யுவர் ட்ரேட்ஸ் அண்ட் ஸ்கேல் யுவர் அக்கவுண்ட் பேலன்ஸ், காம்பவுண்ட் யுவர் அக்கவுண்ட் பேலன்ஸ். தென் உங்களுடைய கேப்பிட்டல எப்படி புரொடெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் கோ ஆல் இன் காப்பி ட்ரேடிங். உங்களுடைய மத்த அக்கவுண்ட்ஸ் ஒரு 10 அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரே ட்ரேட்ல நான் வந்து மொத்த அக்கவுண்ட்டையும் பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆல் இன் போகாதீங்க. பிகாஸ் யூ வொர்க்ட் ஃபார் தோஸ் அக்கவுண்ட்ஸ். நீங்க வந்து அத பே பண்ணி வாங்கியிருக்கீங்க அந்த அக்கவுண்ட்ட. கிவ் சம் ரெஸ்பெக்ட் டூ த மனி யூ ஏர்ன்ட். நீங்க வந்து வேற ஏதோ ஒரு ஜாப்ல 9 டூ 5 ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புடிக்காத ஒரு வேலைய பண்ணி உங்களுடைய அக்கவுண்ட்ட வாங்கியிருக்கீங்க. ஸோ யூ ஹேவ் சிட் த்ரூ ஆல் ஆஃப் தட் டு ஏர்ன் திஸ் ஃபண்டட் அக்கவுண்ட். இந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க நெறைய ட்ரீம்ஸ் வச்சிருக்கீங்க. தட் ஃபண்டட் அக்கவுண்ட் ட்ரீட் தட் ஃபண்டட் அக்கவுண்ட் லைக் அ பிசினஸ். ஸோ நெவர் கேம்பிள் யூசிங் தட். ஒரு பிசினஸ் மாரி அத ட்ரீட் பண்ணி, அந்த பிசினஸ்ல நீங்க எப்படி ஒரு கேப்பிட்டல் மேனேஜ் பண்ணுவீங்களோ, அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ட்ரேட் பண்ணுங்க. தென் ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன். மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ நீங்க ட்ரேட் பண்றப்போ, ஒரு அக்கவுண்ட்ல நீங்க வந்து 1% ரிஸ்க் வைக்கலாம். இல்ல 2% ரிஸ்க் வைக்கலாம். பட் மத்த அக்கவுண்ட்ஸ்ல கம்மி பண்ணுங்க. இந்த மாதிரி வேரியபிளான ரிஸ்க் பெர்சன்டேஜஸ வச்சு மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ மேனேஜ் பண்றது உங்களுடைய அக்கவுண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். தென் உங்களுடைய மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ எப்படி இன்னும் குரோ பண்றது அப்படின்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் எத்தன அக்கவுண்ட் வச்சு நீங்க வந்து ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுக்கிறீங்க. ஒரு $1000 பே அவுட் எடுக்கிறீங்கன்னா, அதிலிருந்து ஒரு சம் அமௌண்ட் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிருங்க. மெஜாரிட்டி ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் பே அவுட் ஷுட் கோ ஃபார் யுவர் ஸ்பெண்டிங். நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் போணும். பிகாஸ் யூ ஏர்ன்ட் தட். லிட்டரலி நீங்க வந்து சைலன்ஸ்ல, ஷேடோஸ்ல ரொம்ப நாள் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு, அழுது இந்த ஸ்டேஜ்க்கு ரீச் ஆயிருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் பே அவுட்ன்ற ஸ்டேஜ்க்கு. ஸோ லிவ் தட் மனி. அந்த மனிய என்ஜாய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பே அவுட்ல. ஸ்பெண்ட் ஆல் ஆஃப் தட் இன் த சென்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் தட். ஒரு மெஜாரிட்டி ஆஃப் யுவர் போர்ஷன் ஷுட் கோ ஃபார் யுவர் ஸ்பெண்டிங். யுவர் ஸ்பெண்டிங் அண்ட் யுவர் ஃபேமிலி ஸ்பெண்டிங். உங்க ஃபேமிலிக்கு நீங்க கிஃப்ட் பண்றதா இருக்கட்டும்.
இல்ல உங்களுடைய ஃபேமிலியோட ரொம்ப நாள் பர்டனா இருக்கிற லோன் எதையா பே அவுட் பண்றதா இருக்கட்டும். இந்த மாரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான கேஸ் உங்கள ஹேப்பி ஆக்குற மாரி ஏதாவது ஒரு கேஸ்க்கு அந்த அமௌண்ட்ட யூஸ் பண்ணுங்க. தென் ரிமைனிங் இருக்கிற ஃபண்ட்ஸ யூஸ் பண்ணி சில அக்கவுண்ட்ஸ ஸ்கேல் பண்ணுங்க. ஒரு 20 டூ 2 டூ 3 அக்கவுண்ட்ஸ் ஆர் 1லருந்து ஒரு 4 அக்கவுண்ட்ஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சு அத காப்பி ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. தென் இப்போ வந்து நான் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன். ஒரு இன்டர்மீடியேட் ட்ரேடர் மாரி இப்ப நான் வந்து ஒரு 5 டூ 10 அக்கவுண்ட்ஸ் வச்சு என்னால மேனேஜ் பண்ண முடியும். ஒரு மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் எனக்கு வந்து பே அவுட்ஸ் குடுக்குது. நான் இப்போ ஒரு 4 அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அந்த 4 அக்கவுண்ட்ல எனக்கு வந்து மந்த்லி ஆவரேஜா என்னால 2 அக்கவுண்ட்ல பே அவுட் எடுக்க முடியுது அப்டின்னா, கோ ஃபார் 5 டூ 10 அக்கவுண்ட்ஸ். அடுத்து இன்னும் ஸ்கேல் பண்ணுங்க. தென் 5 டூ 10 அக்கவுண்ட்ஸ்ல இருந்து எனக்கு வந்து ஒரு பாதி அக்கவுண்ட்ஸ் 50, 50 என்னால ப்ராஃபிட் எடுக்க முடியுது. மந்த்லி ஒரு $3000 $4000 என்னால அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்ற டைம்ல 11 டூ 20 அக்கவுண்ட்ஸ் போயிருங்க. பிகாஸ் யூ ஆர் நவ் மல்டிப்ளையிங் யுவர் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா நீங்க ஒரு ட்ரேடுக்கு இப்போ $200 ரிஸ்க் வச்சீங்கனாலே தட் இஸ் காப்பீட் அக்ராஸ் 10 அக்கவுண்ட்ஸ் அட்லீஸ்ட். அப்படி இருக்கும்போது அந்த $200 1:1 அடிச்சாலே யூ ஆர் கெட்டிங் $2000. பட் லாஸ் பண்ணாலும் $2000. பட் ஸ்டில் ப்ராப் ஃபார்ம பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் லாஸஸ் ஆர் ஜஸ்ட் த என்ட்ரி ஃபீஸ். நீங்க எவ்ளோ வந்து என்ட்ரி ஃபீ பே பண்ணீங்களோ, அதுதான் உங்க அக்கவுண்டோடைய லாஸ். ஒரு $79 நீங்க பே பண்ணி ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த $79 பே பண்ணி அக்கவுண்ட் வாங்கிட்டு, $3000 லாஸ் பண்ணி உங்க அக்கவுண்ட்ட ப்ளோ பண்றீங்கன்னா, யூ டிட் நாட் லூஸ் $3000 பட் யூ யூ ஜஸ்ட் லாஸ்ட் $80. பட் இஃப் யூ மேக் $3000 தட் இஸ் யோர்ஸ். யூ இன்வெஸ்டட் $79 டூ மேக் $3000. ஸோ இதுல வந்து லூசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப கம்மி. மேத்தமேட்டிக்கலி பார்க்கிறப்போ. வின்னிங்க்கான ஸ்கேல் வந்து இன்ஃபைனைட். நீங்க எவ்வளோ வேணாலும் எர்ன் பண்ணலாம் இதுலருந்து. ஸோ இந்த மாரி மல்டிபிள் அக்கவுண்ட் ஸ்கேல் பண்றப்போ, யூ இஃப் யூ ரிஸ்க் ஒன்லி $200 யூ டிட் நாட் பிராக்டிகலி லூஸ் $2000 பட் இஃப் யூ மேக் $2000 யூ பிராக்டிகலி மேட் $2000 விச் யூ கேன் டேக் ஹோம். உங்க பே அவுட் எடுத்து உங்க அக்கவுண்ட்க்கு எடுத்துட்டு போக முடியும் அந்த $2000. ஸோ ஒன்ஸ் உங்களால கம்ஃபர்டபுளான ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா, பில்ட் மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் ஆர் ஈவன் 20 பிளஸ் அக்கவுண்ட்ஸ் கூட நீங்க பில்ட் பண்ணலாம். தென் ஃபைனல் டேக் அவே ப்ராப் ஃபர்ம்ஸ் ஆர் டிசைன்ட் டூ மேக் யூ லூஸ். உங்கள தோக்க வைக்கிறதுக்காகவே நெறைய ரூல்ஸ் இருக்கு. இதுல கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. இது எல்லாத்த பத்தியுமே நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ அத பத்தி தெரியாது அப்டின்னா, மேல கார்ட்ல நான் உங்களுக்கு தரேன். அந்த வீடியோவ பாருங்க. ஆர் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அத பாருங்க. ஒரு ப்ராப் ஃபர்ம்னா என்னன்னே எனக்கு ஐடியா இல்லன்னா, அத பார்க்கலாம் நீங்க. ஸோ ஈஸியா நம்ம வந்து மேத்தமேட்டிக்ஸ யூஸ் பண்ணி இந்த ப்ராப் ஃபர்ம்ஸ பீட் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். வி ஆர் டூயிங் இட். மெனி பீப்பிள் ஆர் டூயிங் இட். ஸோ just use mathematics and do trading mechanically, not emotionally. That's all I have got for this video. If you have any doubts, you can ask in Discord or Instagram. எதுல வேணாலும் நீங்க வந்து கேட்கலாம். I'll be answering you if I'm free. So have a great day, guys. Thank you so much for watching this video. Like, share and subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிருங்க. Have a great day. Bye.